வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள 3 முக்கிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம். பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு. அரசியல் சூழல் காரணமாக 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள கட்சி முடிவு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. எந்தவித நிர்வாக லட்சணமும் இல்லாத திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை இனியும் ஆட்சியில் தொடரவிட்டால் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் முடக்கப்படும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை. மக்களுக்கு பணத்தை தருவதை விட்டுவிட்டு தரமான கல்வி, மருத்துவம் உள்ளிட்டவைகளை செய்து தர வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேண்டுகோள். அமெரிக்கா ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குதல் நடத்தினால் மீண்டும் கட்டப்படும் வரை ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்படும். ஈரான் அரசு செய்தி நிறுவனம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள 3 முக்கிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமமுக பொதுச் செயலாளர் தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள 3 முக்கிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள மற்ற சிறிய கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட உள்ள தொகுதிகள் தொடர்பான விவரங்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதியம் முடிவு செய்யப்பட்டது, மாலை அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு விரைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்துட்டு. எந்த பத்திரிகையும் ஊடகமும் விவாத மேடை வைக்கவே இல்லை. எங்களுடைய கூட்டணி அப்படி அல்ல. எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுகவை அகற்றப்பட வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுகின்றோம். எங்களுடைய உணர்வு பூர்வமாக எங்களுடைய கூட்டணி அமைக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? அவர் வந்தது அதே விட மாட்டேங்கிறீங்க. எப்படியாவது ஒரு பிரச்சனையை எழுப்பலான்னு பாக்குறீங்க. எந்த பிரச்சனையும் கூட்டணியில் இருக்க தலைவர்கள் அரசியல் சூழல் காரணமாக 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள கட்சி முடிவு செய்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகமும் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தாங்கள் கேட்ட 6 தொகுதிகளில் ஒரு தொகுதியை குறைத்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அரசியல் சூழல் காரணமாக 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள கட்சியின் மாநில செயற்குழு முடிவு எடுத்துள்ளதாக கூறினார். மேலும் இந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. அதே சமயம் தான் ஏற்கனவே சொன்ன காரணங்களின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்வது என முடிவு செய்திருக்கிறோம் என்று தெரிவித்தார். எந்தவித நிர்வாக லட்சணமும் இல்லாத திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை இனியும் ஆட்சியில் தொடரவிட்டால் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் முடக்கப்படும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காங்கிரஸ் ஆளும் இமாச்சல பிரதேசத்தில் கையாலாகாதனத்தால் கடனில் மூழ்கி உள்ளது என்று கூறினார். அச்சாணி முறிந்த தேரும் இந்தியா கூட்டணியினர் ஆளும் மாநிலங்களும் சரியான இலக்கை நோக்கி நகரவே நகராது என்பதற்கு தமிழகத்தை ஆளும் திமுக அரசே சிறந்த சான்று என்று விமர்சித்தார். திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்திருந்ததிலிருந்து மாநிலத்தின் சொந்த வருவாய் 26,000 கோடி ரூபாய் குறைத்துள்ளது என்றும், கடன் சுமை 10.62 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். நிர்வாக சீர்திருத்தம், முறையாக திட்டமிடுதல் உள்ளிட்ட எந்தவித நிர்வாக லட்சணமும் இல்லாத திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை இனியும் ஆட்சியில் தொடரவிட்டால் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் முடக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இலவசமாக பணம் வழங்காமல் வருவாயை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வினவியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான்
சட்டமன்ற தேர்தலையொட்டி தனது வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசியபோது காங்கிரசும் பாஜகவும் கூட்டாக இருந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தமிழகத்தில் அதிமுக, திமுக ஆட்சிகள் இருந்தாலும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படாது என்றார். இதையடுத்து மக்களுக்கு பணம் கொடுப்பது அனைத்தும் வரி பணம்தான், அதை தருவதை விட்டுவிட்டு மக்களுக்கு தேவையான தரமான கல்வி, மருத்துவம் உள்ளிட்டவைகளை செய்து தர வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இலவசமாக பணம் வழங்காமல் வருவாயை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று கேள்வி எழுப்பினார். இதையடுத்து கூட்டம் அரசியல் ஆகாது, கூட்டணி வைத்தவன்தான் வலிமையானவன் என கருதாதீர்கள், ஏனென்றால் தனித்து நிற்பவன்தான் வீரர்கள் என தெரிவித்தார். அமெரிக்கா ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குதல் நடத்தினால் அவை மீண்டும் கட்டப்படும் வரை ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்படும் என்று ஈரான் அரசு செய்தி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டதாக கூறி தாக்குதல் திட்டம் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்து ஈரான் அரசு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் ஈரானின் கடுமையான தாக்குதலுக்கு அஞ்சிய அதிபர் ட்ரம்ப் பின்வாங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. தொடர்ந்து அமெரிக்கா ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குதல் நடத்தினால் அவை மீண்டும் கட்டப்படும் வரை ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்படும் என்று எச்சரித்துள்ளது. 5 நாட்கள் போர் நிறுத்தம் காரணமாக ஹர்முஸ் ஜலசந்தி திறக்கப்படுமா என உலக நாடுகளிலேயே பெரும் எதிர்பாராக உள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்களை தணித்து போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று வலியுறுத்தி வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு இன்று நடைபெற்றது. அப்போது மக்களவையில் பேசிய பிரதமர் மோடி மேற்காசிய போரின் தொடக்கத்தில் இருந்தே இந்தியா ஆழ்ந்த கவலை தெரிவித்து வருவதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் உள்ள தலைவர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசியதாக கூறிய அவர் பதற்றங்களை தணித்து போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று அவர்களிடத்திலும் வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டார். பொதுமக்கள், எரிசக்தி மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். வர்த்தக கப்பல்களை தாக்குவதோ ஹர்முஸ் நீரிணை போன்ற சர்வதேச நீர்வழிகளை முடக்குவதோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். தமிழகம் வாழ வேண்டும் என்றால் திமுக வீழ வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் கூட்டணி கட்சியினர் சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில் பாரதிய ஜனதா கட்சி 27 தொகுதிகளிலும், பாட்டாளி மக்கள் கட்சி 18 தொகுதிகளிலும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 11 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என்ற உடன்பாட்டில் மகிழ்வோடு கையெழுத்திட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் வாழ வேண்டும் என்றால் திமுக வீழ வேண்டும் என்ற தமிழக மக்களை காப்பதற்கான உன்னதமான ஒற்றை நோக்கத்தோடு இணைந்துள்ள அதிமுக வெற்றி கூட்டணி தமிழக மக்களின் ஒருமித்த ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அஇஅதிமுகவின் போர்க்கால ஆட்சி மீண்டும் அமையப்போவது உறுதி என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கும், மத்திய இணை அமைச்சர் எல் முருகனுக்கும், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கும், முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜனுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கும், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியனுக்கும், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரி வேந்தருக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் பங்கேற்ற கூட்டம் ராமநாதபுரத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டின் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை குழு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பொறுப்பாளர்களான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் உறுப்பினர் சண்முகம் ஆண்டனி, விஜிலன்ஸ் கிளமெண்ட் செல்வகுமார் ஆகியோர் அடங்கிய குழுவினர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தேர்தல் அறிக்கை குழுவினர் விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், வணிகர்கள் ஆகியோரிடம் கருத்துக்களை கேட்டு அவர்களின் கோரிக்கைகளை மனுவாக பெற்றனர். மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை குறித்து பொதுமக்களிடையே கருத்துக்களை கேட்டு தேர்தல் அறிக்கை குழுவினர் பதிவு செய்தனர். கூட்டத்தில் மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் என்கிற கோபால் மற்றும் மாநில, மாவட்ட, வட்டார தலைவர்கள், சார்பு அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து தேர்தல் அறிக்கை குழுவின் உறுப்பினர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நீண்ட காலத்திற்கு பின் தேர்தல் அறிக்கை குழு தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டு
மாவட்டந்தோறும் கருத்து கேட்கப்பட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது என்றும் இதன் அறிக்கையை விரைவில் அளிக்கப்படும் என்றும் இந்த அறிக்கை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் முத்துவேல் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை சட்டமன்றத்தில் எடுத்து கூறி அதனை நிறைவேற்றும் பணியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடுவார்கள் என்றும் குழுவின் உறுப்பினர்கள் சண்முகம் தெரிவித்தார். உத்திரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பருத்திக்கொல்லை பகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சியின் 3வது வார்டிற்கு உட்பட்ட பருத்திக்கொல்லை பகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் தலைமையில் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர். புதிதாக இணைந்த அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்களுக்கு ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் சால்வை அணிவித்து வரவேற்றார். நிகழ்ச்சியில் பேரூர் கழக செயலாளர் பாரிவள்ளல், பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், அவைத்தலைவர் சுப்பராயன், விசூர் ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி, இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆதி நாராயணன், பேரூராட்சி இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜேஷ்குமார், கிளை செயலாளர் சங்கர், திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசியில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் ஒப்படைக்கும் பணி தொடங்கப்பட்டது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த மாவட்டத்திற்கென நியமிக்கப்பட்ட தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரான மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் முன்னிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தென்காசி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பறையில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மின்னணு முறையில் ஒதுக்கீடு செய்யும் பணியினை துவக்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தேர்தல் அலுவலர் கமல் கிஷோர், தென்காசி, சங்கரன்கோவில், கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், ஆலங்குளம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யும் பணி முடிவடைந்ததாக தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் இவிஎம்மோட ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷன் முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷனில் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே ஸ்ட்ராங் ரூம் ஸ்டோர் பண்ணியிருக்கிற இவிஎம் கோடனில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற இவிஎம் மிஷின்ஸ், கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபேட்டு இது வந்து தொகுதி வாரியாக அலோகேட் பண்ணிவிட்டு மாவட்டத்தில் இருக்கிற 5 அசம்பிளி கான்ஸ்டியூன்சிக்கு இன்றைக்கி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு தொகுதி வாரியாக இருக்கிற மிஷின்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து சங்கரங்கோவிலில் 315 போலிங் ஸ்டேஷனுக்கு பேலட் யூனிட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் வந்து 378 ஈச், அதாவது 20% அதிகமாக வச்சு கொடுப்பாங்க. ஜெயலலிதா மறைந்ததால் தொலைந்த மகிழ்ச்சியை திமுகவில் இணைந்த பிறகு திரும்ப பெற்று விட்டதாக முன்னாள் முதலமைச்சரும் சமீபத்தில் திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்ததிலிருந்து கடந்த மாதம் 26ஆம் தேதி வரை தன்னுடைய மகிழ்ச்சி தொலைந்துவிட்டதாகவும் திமுகவில் தன்னை இணைந்து அந்த மகிழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரும்ப கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சரானதும் எடப்பாடி பழனிசாமி நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டதாகவும், அதே நேரம் ஜெயலலிதா தனக்கு கொடுத்த முதலமைச்சர் பதவியை அவருக்கு திரும்ப கொடுத்து விட்டதாகவும் ஓபிஎஸ் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் கம்பம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன், ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜா, ஓபி ரவீந்திரநாத் மற்றும் திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்புடன் இருப்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார். இதற்கு பதிலடியாக அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ நிலைகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. சுமார் 3 வாரங்களுக்கு மேல் நீடித்து வரும் இந்த போரில் ஈரான் முற்றிலும் சீரழிந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஈரானின் கடற்படை, விமானப்படை அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஆனாலும் ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலில் வசித்து வரும் இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் பேசியபோது, இஸ்ரேலில் உள்ள இந்திய குடிமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் இந்த போரில் இந்தியர்கள் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். சாத்தான்குளம் ஜெயராஜையும் அவர் மகன் ஃபெனிக்ஸையும் அடித்து கொன்ற வழக்கில் காவல்துறையை சேர்ந்த 9 பேரும் குற்றவாளிகள் என்று மதுரை மாவட்ட 1வது அமர்வு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ், அவர் மகன் ஃபெனிக்ஸ் ஆகிய இருவரும் செல்போன் கடை வைத்திருந்தனர். 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட அதிக நேரம் கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி அவர்கள் இருவரையும் அப்போதைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் விசாரணைக்கு அழைத்து சென்றார். அங்கு உதவி ஆய்வாளர்கள் காவலர்களை கொண்டு காவல் நிலையத்தில் இருவரையும் கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்துள்ளனர். இரவு முழுவதும் தந்தையையும் மகனையும் அடித்ததில் இருவரும் குற்றுயிர் ஆக்கிவிட்டனர். அதன்பின் பெயருக்கு நீதிபதி முன் நிறுத்தி கோவில்பட்டி கிளை சிறைக்கு கொண்டு சென்றனர். அங்கு இருவரும் உயிரிழந்தனர். இது தொடர்பாக நீதி வேண்டி உள்ளூர் மக்களும் அரசியல் கட்சியினரும் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதால் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துறை, காவலர்கள் முருகன், சாமிதுரை, முத்துராஜ், செல்லதுரை, வெயில் முத்து, தாமஸ் அந்தோனி உள்ளிட்ட 10 பேரை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். சிறையில் பால்துறை என்பவர் உயிரிழந்தார். இந்த வழக்கை புலனாய்வு செய்த சிபிஐ 2400 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. பெண் காவலர்கள் ரேவதி, பியூலா, உதவி ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சாட்சியம் அளித்தனர். மதுரை மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதி முத்துக்குமரன் நேற்று தீர்ப்பளித்தார். இறந்தவர் போக குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் மார்ச் 30ஆம் நாள் அறிவிக்கப்படும் என்றும், தந்தை மகன் மீது காவல்துறை பதிந்த வழக்கு பொய்யானது என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். நாம் அடித்து பழகுவதற்கு அப்பா மகன் கிடைத்துள்ளனர். அடித்து பயிற்சி எடுத்துக் கொள்வோம் என காவல்துறையினர் அவர்களுக்குள் பேசிக் கொண்டுள்ளனர் என சிபிஐ தனது குற்றப்பத்திரிகையில் தெரிவித்துள்ளதையும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். திருச்சி விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. இதற்காக நத்தமாடிப்பட்டி மற்றும் அதன் அருகே உள்ள சில கிராமங்களில் உள்ள நிலங்களை கையகப்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த நிலங்கள் விவசாய நிலமாக இருப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுப்பதற்கு பிறகே நிலங்களை கையகப்படுத்த அனுமதிப்போம் என்று அவர்கள் குறிப்பிட்டனர். இதனிடையே இதே கோரிக்கையை வலியுறுத்தி திருச்சி நீதிமன்றம் அருகில் உள்ள தமிழ்நாடு அரசு நீர்வள ஆதாரத்துறையின் ஆற்று பாதுகாப்பு கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தை தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு மற்றும் பல்வேறு விவசாய அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சரி, விவசாய நிலத்தை அழிக்கிறதோட குடியிருக்க வீட்டுக்கு போற பாதையெல்லாம் அடைப்பது அதோட பெரிய கொடுமை. அதற்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கில் டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி பார்த்துட்டு பாதையை விட்டுட்டு தான் நீங்கள் ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை இதை வரலையும் செய்யலை. அதனால இப்போ நீர்வளத்துறையை சந்தித்து பேசணும். அடுத்து டிஆர்ஓ போய் பார்த்து ஹைகோர்ட் ஆர்டர் படி டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி என்ன கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறோம். எங்களுக்கு சரியான பதில் கிடைக்கணும்னா அங்கே மறியல் பண்ணணும். எங்களுக்கு நியாயம் வேணும் விவசாயிகளுக்கு. தேசிய நெடுஞ்சாலைகளில் தடுப்பு சுவரின் உயரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்காத திட்ட இயக்குனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட மனுவில் தமிழகத்தில் நடக்கும் பெரும்பாலான சாலை விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு தேசிய நெடுஞ்சாலைகளின் இடையில் இருக்கும் தடுப்பு சுவர் உயரம் குறைவாக இருப்பதால் தான் வாகனங்கள் எதிர் திசையில் சென்று விபத்துகள் ஏற்படுகின்றன. அதனால் தடுப்பு சுவரின் உயரத்தை அதிகரிக்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு வழங்கியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குனர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த புகார் மனுவை மதுரவாயல் போலீசார் வாங்க மறுத்ததாக கூறப்படுகிறது. அதனால் இமெயில் மற்றும் தபால் மூலமாக புகார் மனு அனுப்பியுள்ளதாக யுவராஜ் தெரிவித்தார். மேலும் சுங்கச்சாவடிகளில் கட்டணங்களை இனியும் உயர்த்தக்கூடாது எனவும், மீறி உயர்த்தப்பட்டால் ஏப்ரல் 1ஆம் தேதி சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர் தெரிவித்தார். இது மாதிரி ரோட்ல இருக்கிற சென்ட்ரல் மீடியாவை உயர்த்தணும். ஒரு 3-4 அடி உயர்த்திட்டீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற வாகனம் தூங்கிட்டாலோ இல்ல டயர் பஸ்ட் ஆனாலோ எதிர் திசையில இருந்து எந்த விபத்தை பண்ணாது. வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்க வரும் 26ஆம் தேதி இறுதி நாள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
வேட்புமனு தாக்கல் வருகிற 30ஆம் தேதி தொடங்குகிறது. ஓட்டு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடக்கவுள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தில் மொத்தம் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். தகுதி வாய்ந்த குடிமக்கள் தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்த்து கொள்ள தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் விடுபட்ட நபர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை சேர்ப்பதற்கு விண்ணப்பிக்க இந்த மாதம் 26ஆம் தேதி கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பெயர் இடம்பெறாதவர்கள் படிவம் 6 மூலம் சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலரிடமோ அல்லது இணைய வழி சேவை மூலமோ விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்னும் 3 நாட்கள் மட்டுமே அவகாசம் உள்ளதால் பட்டியலில் பெயர் இடம்பெறாத நபர்கள் இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. சிறுகளத்தூரில் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுகளத்தூரில் உள்ள வைரம் அலுவலகத்தில் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் தனித்து நிற்பதா அல்லது கூட்டணியில் நிற்பதா என்பதை இன்னும் ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தனர். இதன் பின்னர் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தின் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் கணேசன், ஒன்றிய தலைவர் பாஸ்கரன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள், மாநில பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் இன்று அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தினுடைய மாநில செயற்குழு கூடியது. எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுப்பது என தீர்மானிக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டது. வெகு விரைவில் கூட்டணியா அல்லது தனித்து நிற்பதா என்கின்ற அறிவிப்பை வெகு விரைவில் ஓரிரு நாட்களில் வெளியிடுவோம். இன்று முத்தாய்ப்பாக அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தினுடைய குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் அவர்களும் கணேசன் அவர்களும், அது மட்டுமல்லாமல் குன்றத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மணிமங்கலம் பகுதியிலிருந்து அம்பேத்கர் மன்றத்தினுடைய தோழர்களும், காங்கிரசிலிருந்து ஏராளமான தோழர்கள் தன்னை அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தில் இணைத்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தோழர்கள் இணைந்த வண்ணம் இருக்கிறார்கள். வெற்றிகரமாக அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் செயல்படும். பெண்கள் பாதுகாப்பு குறித்து பாடங்களை பள்ளியில் சேர்க்க வேண்டும். குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது பெண்கள் பாதுகாப்பு குறித்து வகுப்பில் பாடம் எடுக்க வேண்டும் என்று சென்னை வளசரவாக்கத்தில் நடைபெற்ற விழாவில் இயக்குனர் கௌதம் ராஜ் வலியுறுத்தினார். சென்னை வளசரவாக்கத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் சார்பில் 7ஆம் ஆண்டு மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் அறக்கட்டளை நிறுவனர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் மற்றும் சமூக வளர்ச்சிக்காக பாடுபடும் பல்வேறு மகளிர் மட்டுமின்றி சிறப்பு குழந்தைகளை பராமரிக்கும் பெற்றோர்களை ஊக்குவித்து விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் ராட்சசன் திரைப்பட இயக்குனர் கௌதம் ராஜ் மற்றும் கலிவரத கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல ஆழ்வர்கள் கலந்து கொண்டு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கினர். மேலும் சிறப்பு குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விழாவை தொடர்ந்து இயக்குனர் கௌதம் ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிறப்பு குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கும் விருது வழங்குவது உண்மையில் மிகவும் சிறப்பானது என்றும், பெண்கள் பாதுகாப்பு குறித்த பாடங்களை பள்ளியில் சேர்க்க வேண்டும். குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது பெண்கள் பாதுகாப்பு குறித்து வகுப்பில் பாடம் எடுக்க வேண்டும் என்றும், ராட்சசன் படத்தை தொடர்ந்து நிறைய கதைகளை வைத்திருக்கிறோம், ஆனால் அதை சொன்னால் யாரிடமாவது சண்டையிட நேரிடும் என்றும் இயக்குனர் கௌதம் ராஜ் தெரிவித்தார். அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பாக மகளிருக்கு இதில் சாதனை படைத்த மகளிருக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு விழாவை இங்கே ஒருங்கிணைச்சிருக்காங்க. இதில் சிறந்த ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கும் அவங்களை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸுக்கும் இங்கே விருது கொடுக்குறாங்க. உண்மையில இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா பெருக வாழ்ந்தான் அருகே 100 ஆண்டு காலமாக சுடுகாட்டிற்கு பாலம் அமைத்து தராத அதிகாரிகளை கண்டித்தும் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் கூறி காந்தாரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட காந்தாரி கிராமத்தில் பட்டியல் இனத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதியில் இறப்பவர்களின் உடலை சிரமமின்றி மயானத்திற்கு எடுத்து செல்ல ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர வேண்டும் என்று அரசியல்வாதிகளிடமும் தேர்தல் நேரத்தில் வாக்கு சேகரிக்க வருபவர்களிடமும் இப்பகுதி மக்கள் கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர்.
இந்த நிலையில் கோரிக்கையை நிறைவேற்றாத அரசியல்வாதிகளையும் அரசு துறை அதிகாரிகளையும் கண்டித்து வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி காந்தாரி கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் மன்னார்குடி முத்துப்பேட்டை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார ஊராட்சி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என உறுதியளித்ததன் பேரில் காந்தாரி மக்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். பாரத ஸ்டேட் வங்கியின் புதிய கிளையை பொது மேலாளர் முரளிகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஒன்றியம் ஒரத்தி ஊராட்சியில் பாரத ஸ்டேட் வங்கியின் புதிய கிளை பொது மேலாளர் முரளிகிருஷ்ணா அவர்களால் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. கிராமப்புற மக்களின் வங்கி தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள இக்கிளைக்கான ஏற்பாடுகளை வங்கி ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் துணை பொது மேலாளர் பிரசாத் நூரி, மண்டல மேலாளர் செந்தில்நாதன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் கண்ணன், சிறுதாமூர் ஸ்ரீனிவாசர் அறக்கட்டளை நிறுவனர் கவிஞர் விஜயகிருஷ்ணன், வங்கி அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் விவசாய பெருமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். செஞ்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் விழுப்புரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வழக்கறிஞர் பூபதி தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் யாரை வேட்பாளராக அறிவிக்கின்றார்களோ அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு காங்கிரஸ் கட்சியினர் தீவிர களப்பணி மற்றும் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பூபதி சிறப்புரையாற்றினார். இதில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் விஜயகுமார், நெடுஞ்செழியன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மனைவியுடன் கள்ளத் தொடர்பில் இருப்பதாக சந்தேகப்பட்டவரை ஒருவர் கத்தியாலும் பியர் பாட்டிலாலும் குத்தி கொள்ள முயன்றுள்ளார். ஆரணி அடுத்த விண்ணமங்கலத்தை சேர்ந்த பாரதி தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். பாரதியின் மனைவிக்கும் விண்ணமங்கலத்தில் திருமண மண்டபம் நடத்தி வரும் மருசூரை சேர்ந்த மோகன்குமாருக்கும் கள்ளத் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாரதி திருமண மண்டபத்தின் வெளியே அமர்ந்திருந்த மோகன்குமாரை கத்தியாலும் பியர் பாட்டிலாலும் குத்தி கொள்ள முயன்றுள்ளார். பின்னர் அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதை பார்த்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். காயமடைந்த மோகன்குமாரை மீட்டு பொதுமக்கள் ஆரணி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து ஆரணி காவல்துறையினர் வழக்கு பதிந்து தலைமறைவாக உள்ள பாரதியை வலைவீசி தேடி வருகின்றனர். கண்காணிப்பு கேமராவில் பதிவான தாக்குதல் காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாயுமான சுவாமி கோவிலின் பங்குனி தெப்ப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலின் புகழ்பெற்ற பங்குனி தெப்ப திருவிழா தங்க கொடி மரத்தில் ரிஷப கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தென்கைலாயம் என போற்றப்படும் இத்தலத்தில் சுகப்பிரசவம் வேண்டி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் இன்று முதல் தினசரி பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவம் மார்ச் 31ஆம் தேதியும் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 1ஆம் தேதி தீர்த்தவாரி மற்றும் கொடியிறக்கத்துடன் விழா நிறைவு பெறவும் உள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள 3 முக்கிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம். பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு. அரசியல் சூழல் காரணமாக 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள கட்சி முடிவு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. எந்தவித நிர்வாக லட்சணமும் இல்லாத திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை இனியும் ஆட்சியில் தொடரவிட்டால் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் முடக்கப்படும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை. மக்களுக்கு பணத்தை தருவதை விட்டுவிட்டு தரமான கல்வி, மருத்துவம் உள்ளிட்டவைகளை செய்து தர வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேண்டுகோள். அமெரிக்கா ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குதல் நடத்தினால் மீண்டும் கட்டப்படும் வரை ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்படும். ஈரான் அரசு செய்தி நிறுவனம் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.